என்ன மக்களே, பார்வதி வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. இதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு சந்தோஷமாக வந்திருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் வருத்தமாக வந்திருக்கும். ஏன் அப்படின்னா லாஸ்ட் வீக் ஓரளவுக்கு நல்லா பண்ணாங்க, இந்த வீக் இன்னும் ரொம்ப நல்லாவே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க பார்வதி அவர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது வெறுப்பு மேலே வெறுப்பேற்றி அவங்களுக்கு ஒரு மொட்டை கடுதாசி போட்டு அமித் அவர்களுக்கும் சேர்த்து வச்சு ஒரு மாதிரி ஒரு லெட்டரை எழுதி அவங்கள பயங்கரமாக காண்டாக்கி கடைசியாக வந்து புலம்ப விட்டு, தயவு செய்து கடவுளே இந்த வாரத்திலே நான் வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி படுக்க வச்சு புலம்ப வச்சுட்டிங்களடா நீங்கள்லாம். டேய் அடா பாவிங்களா, பாவண்டா அந்த பொண்ணு. எப்படி இருந்த பொண்ணு ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் அலறுவாங்க. பார்வதி பேசினாவே ஐயையோ அப்படின்னு சொல்லி தெரிச்சு ஓடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளை எப்படி பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா? எத்தனை பேர் அந்த பொண்ணு பேய் ஓட்டி, எப்பா இந்த பேய் கூடலாம் வந்து வாழ முடியாது, நாங்கள் வீட்டுக்கே போயிடுறோம் அப்படின்னு சொல்லி ஓடி போயிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளை இப்படி பண்ணிட்டீங்களேடா அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு தான் நம்ம ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வியானா இருக்காங்கல்ல, திருட்டு வியானா, அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா லெட்டர் எழுதி வச்சுருக்காங்க, மொட்டை கடுதாசி. ஓகேங்களா, அமித் அவர்களுக்கும் பார்வதி அவர்களுக்கும் ஒரு மாதிரி அப்படி இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா லெட்டர் எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களுடைய கேரக்டருடைய ஆர்க்கியம் வந்து அந்த மாதிரி தான். பட் பார்வதி வந்து இதை பெருசு பண்ணும் அப்படின்னு சொல்லி பெருசு பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ப்ரோமோ ஒன்லேயே வந்து பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ இது வந்து என்ன நோக்கி தான் வந்தது, என்னுடைய கேரக்டரை வந்து ரொம்பவே அசாசினேட் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. இது ரொம்ப ரொம்ப தவறு, இந்த மாதிரி யார் பண்ணியிருந்தாலும் அதுக்கு அவங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட்டில் வந்து நம்மளுடைய அமித், அதுக்கப்புறம் பிரஜன், அதுக்கப்புறம் நம்ம கனியக்காவெலாம் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒத்துக்கவே மாட்டுறாங்க. அதை பற்றி ஏன் பேசிக்கிட்டே வந்திருக்கீங்க, நீங்களும் அந்த மாதிரி தானே பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுடைய கேரக்டரே வந்து அந்த மாதிரி தான், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படி தான் வந்து இருப்பாங்க, அப்படி தானே பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்வதியை கன்வின்ஸ் பண்ண இவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்காக இருந்தாலையும் ஃபன்னாக இருந்தாலையும் ஒரு மீட்டர் வந்து இருக்குல்ல, ஒரு லெவல் வந்து இருக்குதுல்ல, அதெல்லாம் தாண்டி பல மடங்கு அவங்க பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் வார்ன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி வந்து கேட்குறாங்க பார்வதி. ஆனால் அதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. வழக்கம் போல் எல்லா வேலைகளும் பார்வதி கிட்ட வாங்கிட்டு கடைசியாக பார்வதிக்கு ரிவீட் அடிக்கிறது தான் ஒவ்வொரு வாரமும் வந்து நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி தான் இந்த வாரத்தில் மற்ற கண்டஸ்டன்ட் குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் செம்ம காண்டாயோ, ஐயோ எப்பா நானும் ஒரு சென்சிட்டிவான ஒரு ஆள் தானே, டாஸ்க் அப்படிங்கிறதுனால என்னை வச்சு செய்கிறீங்கல்ல, என்ன தான் டாஸ்க்கோ போங்கடாடி, இந்த வாரத்தோடு நான் வீட்டுக்கு போயிட்டே கூட ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பேசுகிறாங்க. ஸோ பார்வதியோட இந்த நிலைமையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கர்மா இஸ் பூமரங் அப்படின்றத மட்டும் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.